வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாள்தோறும் தமிழக ஆளுநர் பேசி வரும் குற்றச்சாட்டுகளே நமக்கு பிரச்சாரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. பெரியாரும் கருணாநிதியும் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக பாடுபட்டதாகவும் முதலமைச்சர் பேச்சு. சுரங்கம் மற்றும் சுற்றுப்பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக பரவனாறு நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணி முக்கியமானது. பரவனாறு கால்வாய் அமைக்க எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் NLC நிர்வாகம் விளக்கம். விளைந்த பயிர்களை அழிப்பதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கம். தெலுங்கானா மாநிலம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. பாறைகள் சரிந்து பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை மூடல். வரும் நாட்களில் தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சனாதனம் குறித்து நமது ஆளுநர் RN ரவி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் பேசுவதே நமக்கு ஒரு பிரச்சாரமாக அமைந்து கொண்டிருப்பதால் அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புலவர் மா. நன்னனின் நூற்றாண்டு நிறைவு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மா. நன்னன் எழுதிய 124 புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்படும் என்று கூறினார். ஆளுநர் RN ரவி போன்றோர் இருந்தால்தான் நம்முடைய பிரச்சாரத்தை சிறப்பாக செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். சனாதன வர்ணாசிரமம் குறித்து நம்முடைய ஆளுநர் டெய்லி பேசிட்டு இருக்காருல்ல, வாய்க்கு வந்தபடி எல்லாம் அவர் பேசுறத நமக்கு ஒரு பிரச்சாரம் அதை அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வேற. நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து அவரே இருக்கணும். இருந்தால் தான் நம்முடைய கொள்கையை நாம வளர்க்க முடியும், நம்முடைய பிரச்சாரத்தை நாம சிறப்பாக செய்ய முடியும். தினந்தோறும் தவறான பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் பேசி வருவதே நமது கொள்கைக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்து வருகிறது. மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் துண்டாரம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்ட 6 மருத்துவ கட்டிடங்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 14 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் மருத்துவத்துறை காலி பணியிடங்களை நிரப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அவர்களின் கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சுமூக தீர்வு எட்டப்பட்டு விரைவில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெய்வேலி சுரங்கம் மற்றும் சுற்றுப்பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக பரவனாறு கால்வாய் பணி முக்கியம் என NLC நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிரந்தர கால்வாய் அமைப்பதற்கான நிலத்துக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே இழப்பீடு வழங்கப்பட்டாலும் விவசாயிகள் தொடர்ந்து பயிரிட்டு வந்ததால் நிலத்தை கையகப்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது. பொறுப்புள்ள நிறுவனமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு உரிய பயிர் இழப்பீடு வழங்க NLC நிறுவனம் முன்வந்து தனிநபர் பெயரில் மாவட்ட நிர்வாக காசோலைகளை ஏற்கனவே ஒப்படைத்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெய்வேலி NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. NLC நிர்வாகத்தை கண்டித்து புவனகிரி அதிமுக MLA அருண்மொழிதேவன் தலைமையில் விவசாயிகளை ஒன்று திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. போராட்டத்திற்கு அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி காவல்துறை தரப்பில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விளைந்த பயிர்களை அழிப்பதை விட ஒரு கொடுங்கோன்மை இருக்க முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார். அதெல்லாம் கொடுமை நீங்க ஏதாவது மனச்சான்று இருக்கிற யாராவது செய்யற செயலா பாருங்க. அது நீதிபதியே கேட்குறாங்களே, சரி அறுவடை செஞ்ச பிறகாத அந்த நிலத்தை நீங்க பாதையை போட்டுக்கலாம், நீங்க தோண்டியிருக்கலாம். அதை விளைஞ்சி இருக்குது பொதி பருவத்துக்கு வந்து அந்த அதை கர்ப்பிணி பெண்ணை அப்படி கதற கொலை செஞ்ச மாதிரி தான். அது மாதிரி ஒரு கொடுமை எங்கே நடக்கும்? மனிதர்கள் செய்கிற செயலாது. அதுக்கு எத்தனை ஆயிரம் காவலர்களை கொண்டு குவிக்கிறீங்க? வெறுங்கையோடு நிற்கிற விவசாயிகளுக்கு எதுக்கு அவ்வளவு காவலர்களை குவிச்சு அச்சப்படுத்தி மக்களை அந்த இடத்துலேருந்து விரட்டி?
டெங்கு போன்ற விஷ காய்ச்சல்கள் பரவி வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தட்பவெப்ப காலநிலை மாற்றம் காரணமாக தொண்டை வலியுடன் கூடிய காய்ச்சல், உடல் சோர்வால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தி நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ரேஷன் கடைகளில் பணங்கருப்பட்டியை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் பாஜக உறுதியாக உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் பனை தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, பனை தொழிலாளர்களிடம் பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு பணங்கருப்பட்டியை ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்ய வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாக கூறினார். தோழி விடுதிகள் முன்னேறும் மகளிருக்கான முகவரி என முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது டுவிட்டர் பதிவில், மகளிருக்கு சொத்துரிமை, உள்ளாட்சியில் 33% ஒதுக்கீடு, உயர்கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என மகளிர் முன்னேற்றத்திற்கான நமது திட்டங்களுக்கு இது மேலும் வலு சேர்க்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் டாக்டர் நடேசனாரின் திராவிட இல்லம் போல திராவிட மாடலின் தோழி விடுதிகளும் வரலாற்று பக்கங்களில் நிலை கொள்ளும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மணிப்பூர் கலவரத்தை தடுக்க தவறியதாக மத்திய அரசையும் அம்மாநில பாஜக அரசையும் கண்டித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சீமான், மணிப்பூரில் கலவரத்தை தடுக்க நினைக்கவில்லை என்றும், மாறாக அது வெளியில் தெரியாமல் பார்த்துக் கொள்ள நினைக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானிக்கும் சக்தியாக ஓபிஎஸும் அமமுகவும் தான் இருக்கும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் நடைபெற்ற அமமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், நெய்வேலியில் விவசாயிகளுக்காக போராடிய பாமக தலைவர் அன்புமணியை போலீசாரை வைத்து தமிழக அரசு கைது செய்ததாக குற்றம் சாட்டினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததாக தெரிவித்த டிடிவி தினகரன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானிக்கும் சக்தியாக ஓபிஎஸும் அமமுகவும் தான் இருக்கும் என கூறினார். கண்வலி மூலிகை கிழங்கின் ஆதார விலையை கிலோவுக்கு 3000 ரூபாய் என தமிழக அரசு நிர்ணயிக்க கோரி ஆகஸ்ட் 28ஆம் தேதி கள்ளி மந்தயத்தில் விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூரில் நடைபெற்ற கண்வலி விவசாயிகளின் கூட்டத்தில் விலை வீழ்ச்சி குறித்து ஆலோசனை நடைபெற்றது. அதில் ஆதார விலையை 3000 ரூபாயாக அரசு நிர்ணயிக்கவும், அதற்காக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டனர். தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மஞ்சள், தேன், பால், தயிர் உட்பட பல பொருட்களால் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு தீபாராதனைகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆன்மீகம் இல்லையெனில் தமிழ் இல்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும், ஆன்மீகம் இல்லையெனில் தமிழ் இல்லை, தமிழை வளர்த்ததே ஆன்மீகம்தான் எனவும் கூறினார். வாரணாசியில் கோயில்கள் எல்லாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, இங்கே நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாமல் கூட இருக்குது. ஒருவேளை விளக்கு கூட போட முடியாத கோயில்கள்லாம் இருக்குது. அதான் அந்த மாநாடோட ஒரு தாற்பயமாக இருந்தது. அதனால் எல்லா கோயில்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆன்மீகம் இல்லை என்றால் தமிழ் இல்லை. தமிழை வளர்த்ததே ஆன்மீகம்தான். ஆண்டாள் வளர்க்காத தமிழா, நாயன்மார்கள் வளர்க்காத தமிழ். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தமிழகத்தில்னா, ஏதோ ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதைப் போலவும், தமிழை வளர்த்தவர்கள் ஆன்மீகவாதிகள் இல்லை என்பதைப் போலவும் ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றம் மறையப்பட வேண்டும். கோயில்கள் அத்தனை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-56 ராக்கெட் மூலம் 7 செயற்கைக்கோள்களும் விண்ணில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் என்ஜினியரிங் நிறுவனத்தைச் சேர்ந்த செயற்கைக்கோளும் NTU சிங்கப்பூர் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த 6 நானோ செயற்கைக்கோள்களும் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார்.
போதைப்பொருள் விற்பனையாளர்களின் சொத்துக்களை முடக்கம் செய்ய தேவையான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தென் மண்டல இயக்குநர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு குறித்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இதனை கூறினார். கடந்த 2022ஆம் ஆண்டு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியதாகவும் இந்த ஆண்டு அதனைவிட அதிகமாக நடவடிக்கை இருக்கும் என அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதால் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ காரணமாக மலையேற வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இதனிடையே எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என பக்தர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மீனாட்சி சுந்தரம் லஞ்சம் வாங்கியது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கல்லூரி முதல்வர் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது உறுதியானதைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதுடன் அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உத்தரவிட்டார். தனியார் சித்த மருத்துவமனைகளிலும் இனி அரசு பணியாளர்கள் இலவச சிகிச்சை பெறலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக MP சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தனக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இனிவரும் காலங்களில் தனியார் சித்த மருத்துவமனைகளிலும் அரசு சுகாதார திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் இலவச மருத்துவம் ஈட்டுதவித் தொகை பெறலாம் என தெரிவித்துள்ளதாக MP சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி யமுனை உட்பட பல நதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்களில் மக்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்ததாக கூறினார். உயிர் தியாகம் செய்த வீரர் வீராங்கனைகளை கௌரவிக்கும் வகையில் என் மண் என் தேசம் இயக்கம் தொடங்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு சுதந்திர திருநாளை போன்று இம்முறையும் மீண்டும் வீடுகள்தோறும் மூவர்ணத்தை பறக்கவிட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார். மணிப்பூரில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கான சூழலை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்திற்கு சென்று திரும்பி வந்த இந்தியா கூட்டணி MP-க்கள் குழுவினர் தெரிவித்தனர். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் கலவரத்தை ஆய்வு செய்ய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த 21 MP-க்கள் 2 நாள் பயணமாக மணிப்பூர் சென்றனர். அங்கு வீடுகளில் இருந்து வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரியவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிய இந்தியா குழுவினர் மணிப்பூரில் இன்னும் அமைதி திரும்பவில்லை என்று கூறினார்கள். தெலுங்கானாவில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர் மழையால் பத்ராச்சலம் பகுதியில் பாய்ந்தோடும் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. வெள்ளம் தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்தில் ஆற்றங்கரையை ஒட்டிய கிராமங்களில் வசிக்கும் மக்களை மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். கனமழை காரணமாக ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனாமில் உள்ள ஆற்றின் கரையோர சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளநீர் ஊருக்குள் புகாமல் இருக்க ஆற்றங்கரை ஓரம் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் பாறைகள் சரிந்து போக்குவரத்து முடங்கியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. சாமோலி மாவட்டத்தில் தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் பாபா ஆஷ்ரம் அமைந்துள்ள பகுதி அருகே பாறைகள் சரிந்துள்ளன. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் தென்கொரிய வீராங்கனை ஆன் சி யங் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்கொரிய வீராங்கனை ஆன் சி யங்கும் சீன வீராங்கனை ஹீ பிங் ஜியாவுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் ஹீ பிங் ஜியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை முத்தமிட்டார். அதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டென்மார்க்கைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் விக்டர் அக்சல்சன் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார்.
தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், இருப்பினும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு, அதை ஒட்டிய மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல், வடக்கு கர்நாடகா கடலோரத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாள்தோறும் தமிழக ஆளுநர் பேசி வரும் குற்றச்சாட்டுகளே நமக்கு பிரச்சாரம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. பெரியாரும் கருணாநிதியும் வாழ்நாள் முழுவதும் நாட்டுக்காக பாடுபட்டதாகவும் முதலமைச்சர் பேச்சு. சுரங்கம் மற்றும் சுற்றுப்பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக பரவனாறு நிரந்தர கால்வாய் அமைக்கும் பணி முக்கியமானது. பரவனாறு கால்வாய் அமைக்க எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் NLC நிர்வாகம் விளக்கம். விளைந்த பயிர்களை அழிப்பதை விட ஒரு கொடுமை இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கம். தெலுங்கானா மாநிலம் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு. பாறைகள் சரிந்து பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலை மூடல். வரும் நாட்களில் தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.